வேதத்தில் நீதிமொழிகள் என்கிற ஒரு மிக முக்கியமான புஸ்தகம் இருக்கிறது. ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 23 verse 22 ஒரு மிக தெளிவான ஒரு வாழ்க்கையை வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதன் வழியாய் சொல்கிறாரு. என்ன இந்த வசனம் சொல்கிறது? Listen to your father who gave you a life. உன்னை பெற்றெடுத்த தகப்பனுக்கு நீ கீழ்ப்படி, அல்லது அவர் வார்த்தையை நீ கேள் என்று செவிகொடு என்று வேதத்தில் நம்ம ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிறது. பிதா தன் குமாரனை அனுப்பினாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதா சொன்னதை இந்த உலகத்தில் செய்தார். பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் செய்தார். பிதா எதை பேச வேண்டும் என்றாலும் அதை அவர் இங்கு பேசினார். பிதா எதை நினைத்தாரோ அதை செய்தார். அவர் பிதாவுக்கு தன்னுடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று வேதத்தை சொல்கிறது. பிதாவை நேசிக்கிறவன் குமாரன் நேசிக்கிறான். யெகோவா என்கிற தேவனை நீ நேசிப்பாய் என்றால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் நேசிக்கிற மனுஷன், யெகோவாவையும் இயேசு கிறிஸ்துவையும் நேசிக்கிற மனுஷன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான். அது ரிலீஜியஸா இருக்கலாம், அது உன்னுடைய பிஸ்னஸா இருக்கலாம், அது உங்களுடைய வாழ்க்கை குறித்த காரியமா இருக்கலாம். தகப்பனுடைய வார்த்தைக்கு தன்னை பெற்ற தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் சொல்கிறது. உன் வாழ்க்கைகள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீ உன் தகப்பனுடைய வழியை நீ பின்பற்ற வேண்டும். உன் தகப்பனுடைய ஞானத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். உடைய அட்வைஸ் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படுகிறவர்கள் தான் உண்மையாகவே யெகோவாவை நேசிக்கிறவர் என்றார். இல்லை என்றால் அவர்கள் முகமொழி போட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அப்படி யெகோவாவை யாரெல்லாம் மறுதளிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளானவர்களாக இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிற காரியம், உன் தகப்பனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. அவர் போகிற வழியிலே போ. இட் மேபி ரிலீஜியனாக இருக்கலாம், இட் மேபி ஒரு பிஸ்னஸ் ஆர் மேபி ஒரு லைஃப். எதுவாக இருந்தாலும் உன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன் முகமொழியை நீ கிழித்து எறிய வேண்டியவளாக இருக்கலாம். நீ எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தாலும் வேதத்தின் அடிப்படையில் அந்த முடிவை நீ எடுக்கிற பொழுது உன் தகப்பனுக்கு கீழ்ப்படி. அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.